மக்களே வணக்கம். எனது அருமை விவசாயிகளே, நிறைய பேர் நாட்டு மாடு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அப்படின்வாங்கள்ல. இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ நேட்டிவ் கவ். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்லோப்பாட்டம் மேலே போகும். ஆனால் அந்த வில்லு மாதிரி அப்படியே ஸ்லோப்பாட்டம் போகும். இதுதான் புறவை ஏற்றம். பேக் சைடு மேடு பகுதியாகவும், ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் ஷார்ட் பகுதியாகவும் இருக்கும். இதுதான் புறவை ஏற்றம் அப்படின்னும். இன்னொன்று அதேமாரி நாட்டு மாட்டில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், 8 பல் இருக்கா. இது வந்துச்சுன்னா வயசாகிடுச்சு, அவ்வளோதான் வயசாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 8 பல் வந்துச்சுன்னா மாடு முழு வளர்ச்சி அடைஞ்சிக்குது அப்படின்னு தான் அர்த்தமே தவிர வயசாகிடுச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நாட்டு மாடு நல்லா பராமரிச்சோம்னா 15லேருந்து 18 கணுக்குட்டி வரைக்கும் தாராளமாக போடும். இந்த பேக் சைடு இப்படி இருக்கணும். மாடு இப்படி தூரத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த பேக் சைடு வியூ எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, அந்த புறவு ஏற்றம்ன்றது பேக் சைட்லேருந்து சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த புறவு ஏற்றம் அப்படின்வாங்க. அதேமாரி மேலே இப்படி கை வச்சா சென்சிட்டிவ் ஆகணும். இதுதான் நாட்டு மாடுடைய டெண்டன்சி, இயல்புத்தன்மை.